வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பயனாளர்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு இப்போ மத்திய அரசுலேருந்து ஒன்று தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் செய்யலைன்னா அவங்களோட கேஸ் கனெக்ஷன் பர்மனெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்திருக்குது. அதுக்கான லாஸ்ட் டேட்டையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன செஞ்சால் அந்த கனெக்ஷனை கட் பண்ணாமல் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நாடு முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் மக்களுக்கு பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவசமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின்படி கோடிக்கணக்கான மக்கள் இலவசமாக சமையல் எரிவாயு இணைப்பு பெற்று வருகிறார்கள். இதன்படி பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பை பெற்று வருகிறார்கள். பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பு பெற்றவர்களுக்கு 372 ரூபாயும் மற்றவர்களுக்கு 47 ரூபாயும் மானியமாக மத்திய அரசு வழங்குகிறது. அதே நேரம் பொதுத்துறை நிறுவனங்களால் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இருப்பவர்களுக்கு 500 ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்கப்படுகிறது. அதே நேரம் இணையாத மற்றவர்களுக்கு 818 ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்கப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் பயனாளர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் 500 ரூபாய்க்கும், இந்த திட்டத்தில் இணையாமல் இருக்கிறவங்களுக்கு 818 ரூபாய்க்கும் சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கேஸ் இணைப்பு பெற்றவர்கள் மற்றும் சாதாரணமாக சிலிண்டர் இணைப்பை வைத்திருக்கும் அனைவருக்கும் இன்னும் சில வாரங்களில் தங்களது கேஸ் ஏஜென்சிக்கு சென்று கேஒய்சி விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ கடந்த மே மாதம் தொடங்கி ஒவ்வொரு மாதமும் இந்த கேஸ் இணைப்பு வைத்துள்ளவர்களுக்கு இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருந்தும் கூட கடைசி நாள் தேதி நீட்டித்தபடியும் பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பட் ஆனால் இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களோட கேஸ் ஏஜென்சிக்கு சென்று இந்த கேஒய்சி அப்டேட்டை கட்டாயம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதன்படி கேஸ் இணைப்பு பெற்ற வாடிக்கையாளர்கள் உண்மைத்தன்மையை சரிபார்ப்பதற்காக கேஒய்சி பதிவு செய்ய வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக உங்கள் ஊரில் உங்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டரை விநியோகிக்கும் ஏஜென்சிக்கு சென்று ஆதார் எண் மற்றும் கைரேகை பதிவு செய்திட வேண்டும். ஸோ இல்லாவிட்டால் பார்த்திங்கன்னா சமையல் எரிவாயு இணைப்பு முடக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளே எல்லோரும் போயிட்டு உங்களுடைய கேஒய்சி அப்டேட் பார்த்திங்கன்னா கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு யாரெல்லாம் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ உங்களோட கேஒய்சி அப்டேட் பார்த்திங்கன்னா பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா உங்களோட கேஸ் பார்த்திங்கன்னா முடக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.